இந்த பதிவை நான் மிகுந்த துக்கத்துடன் செய்கிறேன். இதை செய்ய வேண்டுமா என்று பல நாட்கள் எனக்குள் தயக்கமும் கேள்வியும் இருந்து வந்தது. ஆனால் சில வேளைகளில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்ததான நம்முடைய கருத்துக்களை நமக்கு தேவன் தந்த காரியங்களோடு கூட இணைத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற உத்தரவாதத்துடன் என்னுடைய வார்த்தைகளை அளந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த சில வாரங்களாகவே திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்பட்டு வந்தது. எனக்கா இத்தனை கிருபை என்று பாடியவர் அவர். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், அவருக்கு ஆண்டவர் அளவில்லாத கிருபையை தந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஏன் அவ்வாறு சொல்லுகிறேன்? மிகவும் குறுகிய காலகட்டத்தில் ஒரு அசுர வளர்ச்சி என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஊழியர்களை என்னுடைய தலைமுறையில் நான் அதிகம் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு ஊழியர் அவர். பாடகர்கள் பலர் இந்த காலகட்டங்களில் பலர் வந்து உயர்ந்து அதன் பின்பு அப்படியே அமர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் இவருக்கு இருந்த உச்சம் என்பது உண்மையிலேயே தேவனுடைய தயவு இல்லாமல் இந்த உச்சத்தை அவர் அடைந்திருக்க முடியாது என்பதில் இன்றைக்கும் எனக்கு மாற்று கருத்து இல்லை என்பதை நான் இந்த இடத்துல உறுதிப்பட சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜே 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 சந்தித்தாள் என்கிறதான ஒரு நிகழ்ச்சியை மதுரையிலிருந்து ஜஸ்டின், ஜான் ஜெபராஜ் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய ஜெசுவடியான், இந்த 3 ஊழியர்கள் இணைந்து செய்திருந்தார்கள். அதற்கு பலரும் தங்களுடைய விமர்சனங்களை எடுத்து வைத்ததோடு நானும் என்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கிற நண்பர்கள் ஜே 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 சந்தித்தாள் என்கிற ஜஸ்டின் வெளியிட்ட அந்த வீடியோவை பாருங்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? சில வேளைகளில் நாம் நம்பி நாம் பின்பற்றி வரக்கூடியதான சத்தியங்கள் ஏளனப்படுத்தப்படுகிற பொழுது பின் நாட்களில் காலம் அதற்கான சரியான அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை என்னால் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வீடியோவில் அவர்களுடைய பேச்சு, அவர்கள் செய்த ஏளனங்கள், அவர்கள் ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப ஒரு ஒரு சர்வசாதாரணமாக ஏதோ பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து கொண்டு போவது போன்ற விதத்தில் அவர்கள் காரியங்கள் எடுத்து போயிருந்தார்கள். அது எனக்கு மிகுந்த வருத்தத்தையும் பாரத்தையும் ஏற்படுத்தினது. நான் நினைக்கிறேன் அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு அநேகர் சந்தித்து கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அதில் ஜான் ஜெபராஜ் சொன்ன ஒரு காரியம் என்னை ஆழமாக பாதித்தது. என் ஃபேஸ் தான் எனக்கு இருக்கக்கூடியதான அடையாளம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையோடு அவர் சொன்னார். நான் அவருடைய இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு நான் யோசித்திருப்பேன். நான் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரனும் ரகசியமாக கூட தனிப்பட்ட இடத்துல கூட இந்த மாதிரியான ஒரு பெருமை மிக்க வார்த்தையை பயன்படுத்துவது தேவனுக்கு முன்பதாக பிரியமானதாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கிருபை உபதேசம் வேதத்தின் அளவுகளின்படி நின்று பேசப்பட்டால் அது உண்மையிலே நல்ல உபதேசம். ஆனால் வேதம் தருகிற வரையறைக்கு மீறி போகும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம் நல்ல ஒரு உதாரணம். நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்பது உண்மைதான். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டே என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாவத்தை நான் டீல் பண்ணாம நான் அதை உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்வதை தேவன் விரும்புவதில்லை. எனக்கு தெரியும், அநேகர் நான் பாவி இல்லை, நான் பாவத்தில் இல்லை என்று சொல்லிக்கொண்டே பாவத்தில் இருக்கிற அநேகர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
இதை வேதாகமம் மாய்மாலமான வாழ்வு என்று தான் சொல்லுகிறதே ஒழிய இது கிருபையின் வாழ்வு அல்ல. கிருபையின் வாழ்வு பாவத்தை குறித்ததான ஒரு சரியான மனநிலைமையை உடையதா இருக்கும். என் பாவம்தான் என் இரட்சகரை சிலுவையில் அறைந்தது என்கிறதான அந்த மனநிலைமையோடு, அந்த ஜாக்கிரதையோடு முன்னேறுவதுதான் உண்மையான கிருபையின் உபதேசம். அந்த கிருபையின் உபதேசத்தை பேசுகிறவர்கள் அதிகமாக தாழ்மையை அணிந்து கொள்ளுவார்கள். அவருடைய பேச்சிலும் அவருடைய செயல்களிலும் அதிக தாழ்மை இருக்கும். இன்றைக்கு கிருபை உபதேசம் பேசுகிற எத்தனை பேரிடத்தில் அந்த தாழ்மை இருக்கிறது என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்கும்படியா அதை உங்கள்கிட்ட விட்டுரும். பஜிந்தர் சிங் வீடியோ குறித்து நான் பேசியிருந்த அதே கருத்தை இங்கேயும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு ஜான் ஜெபராஜ் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அதி தீவிரமானது. அது நிரூபணமாகிற பட்சத்தில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் இவர் அதற்கான தண்டனையை பெறக்கூடிய சூழல் வரும் என்று சொன்னால் அது அவருடைய மனைவியை, அவருடைய மகனை, இப்பொழுது அவர் ப்ரப்போஸ் செய்திருக்கிறதான இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை, அவங்க குடும்பத்தை பாதிக்கும். அப்போ பாவத்தினுடைய தண்டனை என்பது ஒரு தனி நபருடைய வாழ்க்கையை மாத்திரமல்லாமல் அவரை சுற்றி இருக்கிற அநேக குடும்பங்களில் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. அநேகர் நம் மீது வைத்த நம்பிக்கைக்கு அது துரோகம் செய்யக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளி விடுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. உங்களுடைய மனைவி உங்களுக்கு சரியில்லை என்று சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் மனைவியை மாற்ற முடியாது. உங்களைத்தான் மாற்ற வேண்டும். தியாகத்தை கூட்ட வேண்டும், அன்பை கூட்ட வேண்டும், பொறுமையை கூட்ட வேண்டும். தேவனுடைய செயலுக்காகவும் காலத்துக்காகவும் பொறுத்திருக்க வேண்டும். வேதத்தில் எங்கேயுமே விவாகரத்து செய்யாமல் இன்னொரு நபருடன் வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த இடத்துலையுமே அனுமதி இல்லை. ஒரு ஊழியன் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதில் அதிக ஜாக்கிரதை உடையவராக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. மிக தெளிவாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கண்காணிப்பை விரும்புகிறவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாய் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக வேதாகமம் சொல்லுகிறது. அதுவும் இன்றைக்கு நம்மிடத்துல வரக்கூடிய செய்திகள், திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் அவர் ப்ரப்போஸ் செய்த அதே சகோதரியோடு கூட இருந்து பிடிபட்டார் என்று கேள்விப்படுகிற விஷயம் மிகவும் அதிதீவிரமானது. அது நல்ல ஒரு முன் உதாரணம் இல்லை என்பதை மிகுந்த தாழ்மையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவர் கைது செய்யப்பட்ட அந்த வீடியோவை நான் பார்த்த பொழுது இவர் முகத்தில் எந்தவித படபடப்போ எந்தவித கடினமான ஒரு சூழலோ இருப்பது போல எனக்கு தெரியவில்லை. மிகுந்த துணிச்சலோடு கூட அவர் அந்த வீடியோவில் காணப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அவர் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் முகத்தை பார்த்து சொல்லிவிட முடியாது. ஆனால் திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் தாழ்மையை அணிந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அவர் இன்னும் கர்த்தருக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற தவறுகளுக்கு, தவறான தீர்மானங்களுக்கு, உறவுகளில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களுக்கு சரியான விதத்தில் தீர்வுகளை காண தேவ சமூகத்தில் தம்மை தாழ்மைப்படுத்துவார் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சியும் நமக்கு சந்தோஷமானதல்ல. அவர் திரும்ப எழும்ப வேண்டும். ஆனால் ஊழியம் என்பது உடனே அவர் திரும்ப செய்கிறதற்கான அந்த ஒரு தகுதியை அவர் இழந்து விட்டார் என்றே நான் இந்த இடத்துல உறுதிப்பட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுகிற வார்த்தை கடினமாக இருக்கலாம், ஆனால் வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. நான் கடந்த முறை பஜிந்தர் வீடியோவில் சொன்ன அதே கருத்தை நான் எங்கேயும் சொல்லுகிறேன். அவர் மனம் திரும்புதலுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதற்கும் அதிக தீவிரத்தை காட்ட வேண்டுமே ஒழிய
ஊழியத்தை துவங்குகிறதற்கு அல்ல. ஊழியத்தை துவங்குகிறதற்கு முன்பதாக மறுபடியும் தன்னுடைய வாழ்விலே ஆவிக்குரிய கனிகளோடு கூட நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி ஒரு உயரிய நிலையில் அவர் வாழ்க்கையில் தன்னை நிரூபணம் செய்து அதற்கு பின்புதான் அவர் ஊழியத்திற்கு திரும்ப வருவதை தேவன் அங்கீகரிப்பார். அதுதான் சரியான முன் உதாரணமாகவும் இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இளம் ஊழியர்கள், வயதில் முதிர்ந்த அனுபவம் நிறைந்த ஊழியர்கள் நமக்கு ஆலோசனைகளை சொன்னால் நாம் அதை கேட்க பழக வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டினால் அது என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியர்களை இதுவரைக்கும், இதுக்கு முந்தின எந்த ஒரு சந்ததியிலும் நான் இந்த அளவிற்கு ஊழியக்காரர்களை மட்டமாய் பேசினதை நான் பார்த்ததில்லை. ஊழியர்களை அதிகமாய் கனம் பண்ணின ஒரு சந்ததி என்பது போய்விட்டது. இன்றைக்கு ஊழியக்காரன் என்கிற பெயருக்கே அதற்கு அர்த்தமில்லாத நிலையில் அநேகர் பேசக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். ஆனால் தேவன் அதை அவ்வாறு பார்க்கிறதில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிதாவானவர் கனம் பண்ணக்கூடிய ஒரு மேன்மையான பணியில் ஒரு நபர் இருப்பாரே, ஆனால் அந்த நபருக்கு நாம் எப்படிப்பட்ட கனத்தை செலுத்த வேண்டும், அந்த நபரும் மற்றவர்கள் கனம் செலுத்துகிற அந்த நிலையில், பிதாவானவர் கனம் செலுத்தக்கூடிய அந்த நிலையில் அவர் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோம், எதை அறுக்க போகிறோம், நம்மை நாமே ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். தேவன் நம்மை சரியான வழியில் வழி நடத்துவாராக. ஆமென்.